Hi friends, welcome back to the Alpha Rupee. இன்னைக்கு நிஃப்டி 25,000 சப்போர்ட்டை பிரேக் பண்ணி 25,049 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1% ஃபால், டோட்டலா 5% கரெக்ஷன் ஃப்ரம் ஆல் டைம் ஹை. எல்லாரும் செல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வேல்யூ இன்வெஸ்டரா என்ன பண்ணணும்? குளோபலா கொரியா இண்டெக்ஸ்லாம் 5,000 டச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியன் மார்க்கெட் மட்டும் ஏன் விழுது? இந்த வீடியோல அதானி சம்மன்ஸ், இன்டெலோட மேசிவ் கிராஷ், ட்ரம்போட கிரீன்லாந்து டீல், மார்க்கெட்ல இப்போ என்ன நடக்குதுன்னு ரா அண்ட் ரியலா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் லுக் அட் த பிக் பிக்சர். ட்ரம்ப் இப்போ டவாஸ்ல போர்ட் ஆஃப் சீஸ் லான்ச் பண்ணியிருக்காரு. யூரோப் மேல சொன்ன 10% டாரிஃபும் இப்போ வித்ரா பண்ணிட்டாங்க. பிகாஸ் நாட்டோ கூட வந்து கிரீன்லாந்து ஃப்ரேம் ஒர்க்கை சைன் ஆகிருச்சு. இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட்னா, யூஎஸ் இப்போ கிரீன்லாந்த மிசைல்ஸ் அண்ட் மைனிங் ரைட்ஸை கேட்க போறாங்க. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆதாயம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே மாட்டாங்க. இது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனை குறைச்சாலும் மார்க்கெட்ல ஒரு பெரிய வாலட்டைலை கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைன் பீஸ் டீல் பத்தி ஜெலன்ஸ்கியும் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குளோபல் சென்டிமெண்ட் இஸ் காஷியஸ்லி பாசிட்டிவ், பட் இந்தியா இஸ் ஹேண்டில்ஸ் இட்ஸ் ஓன் ஸ்டார்ம். அடுத்து வந்து குளோபல் டெக்ல ஒரு பெரிய வார்னிங் வந்திருக்கு. இன்டெல் ஸ்டாக் இன்னைக்கு 15% பிளங்க் ஆயிடுச்சு. இவன் தான் ரெவன்யூ பீட் பண்ணாலும் Q1 கைடன்ஸ் ரொம்ப டிஸ்மலா கொடுத்துருக்காங்க. இதுல ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் சப்ளை செயின் இஷ்யூ அண்ட் ஹீல்டு ப்ராப்ளம் சொல்றாங்க. இன்டெல் சிஓ லிப்பு டான் ஹன்னாப்பின்னு சொல்லிட்டாரு. இது இந்தியாவோட ஐடி ஃபார்ம்ஸ் TCS, இன்ஃபோசிஸ் மேல ஒரு சென்டிமெண்ட் ட்ராக கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி ஐடி செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த நியூஸ் வேற வந்துடுச்சுன்னா இன்னும் வந்து ஐடி செக்டர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண போகுது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல ஐடியில் வந்து செலக்டிவ் ஸ்டாக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஐடி இன்வெஸ்டர் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருங்க. ஓகே, இப்போ டொமஸ்டிக் மார்க்கெட்டோட எலிஃபண்ட் எந்திரம் அதானி. யூஎஸ் SEC செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ஸ் இப்போ நியூயார்க் கோர்ட்ல வந்து ஒரு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து ப்ரொசீஜர் டிலே வந்து அதிகமா இருக்கு. ஸோ டைரக்டா கௌதம் அதானி அவருடைய நெஃப்யூ சாகர் அதானிக்கு பிரைபரி அண்ட் ஃப்ராட் கேஸ்ல லீகல் நோட்டீஸ் வந்து டைரக்டா மெயில் வழியா சர்வ் பண்ணதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இந்த நியூஸ் தான் இன்னைக்கு இந்தியா மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு ஒரு பெரிய காரணம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதானி ஸ்டாக்ஸும் மிகப்பெரிய ஃபாலோ பார்த்துருக்கு. ஃபர்ஸ்ட் அதானி கிரீன்ஸ் ரிசல்ட் வந்துச்சு. Q3ல நெட் லாஸஸ் வந்து 41 crore இருக்கு. அடிஷனல் இந்த நெகட்டிவ் நியூஸ் வந்ததுனால இன்னைக்கு ஸ்டாக்ஸ் வந்து 14% கிராஷ் ஆயிருக்கு. அடுத்து அதானி என்டர்பிரைஸும் 6% to 11% வரைக்கும் விழுந்திருக்கு. அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட் இப்போ வந்து கவர்னன்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி ரிஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் இப்போ எக்ஸிட் ஆகிறதுனால டெக்னிக்கலா பிரேக் வரைக்கும் கேச்சிங் த ஃபாலிங் நைஃப் வேண்டான்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ட்ராக் பண்ற சில ஸ்டாக்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அது என்னன்றதை குயிக்கா பார்க்கலாம். இன்னைக்கு ரிசல்ட்ஸ்ல லாஜிக் இல்லாம மேஜிக் நடக்கல, ரேஷனலா தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் JSW ஸ்டீலோடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. JSW ஸ்டீல்ஸ் இன்னைக்கு மேசிவ் பீட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் வந்து 197% இயர் ஆன் இயருக்கு சர்ஜ் ஆகி 2,139 கோடி வந்திருக்கு. ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆகி 45,990 கோடியை டச் பண்ணியிருக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, டொமஸ்டிக்ல வந்து ஸ்டீல் டிமாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெக்கார்ட் ப்ரொடக்ஷன், லோயர் ரா காஸ்ட் மெட்டீரியல்ஸ் மார்ஜினா பூஸ்ட் பண்ணிருக்கு. ஈவன் இந்த வீக் மார்க்கெட்ல JSW ஸ்டீல் வந்து இன்னைக்கு 1 to 2% வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து 12% சேஃப்கார்ட் டியூட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் செக்டர்ல இப்போ JSW ஸ்டீல் தான் பெஸ்ட் இன் கிளாஸ் எஃபிஷியன்சில இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆட்டோ டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும். அடுத்தது லாரஸ் லேபோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஃபார்மால ஒரு பெரிய சர்ப்ரைஸ். லாரஸ் லேபோட ப்ராஃபிட் 173% ஜம்ப் ஆகி 252 கோடியை ஹிட் பண்ணியிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, ஜெனரிக் பிசினஸ் 37% அப் ஆயிருக்கு. ஹை மார்ஜின் CDMO செக்மெண்ட் ஃபோக்கஸ் தான் இந்த பூஸ்டுக்கு ரீசன் சொல்றாங்க. ரெவன்யூ 1,770 கோடி கிராஸ் பண்ணிடுச்சு. இன்னைக்கு ட்ரேடிங் செக்ஷன்ல இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் வந்து 12% ரேலி ஆயிருக்கு. லார்ஜ் ஆப் ஜெனரிக் வால்யூம்ஸ் அண்ட் CDMO ப்ராஜெக்ட் மேல பெரிய பெட்டிங் நடந்திருக்கு. வேல்யூவேஷன் கம்ஃபர்ட்டும் இப்போ அதிகமா இருக்கு. அதே சமயம் சிப்லாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 57% டிராப் ஆகி 676 கோடி வந்திருக்கு. இதுக்கு என்ன பெரிய ரீசன் சொல்றாங்கன்னா, US மார்க்கெட்ல வந்து ரீவெல்மெண்ட் கேன்சர் ட்ரக்ஸோட செல்ஸ் குறைஞ்சிருக்கு. அதோட ஒன் டைம் 276 கோடி காஸ்ட் வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் நியூ லேபர் கோட். இந்த நியூ லேபர் கோட் வந்து இந்த Q3ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸோட ரெவன்யூ வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக்ஸ் வந்து 5% மேல டிராப் ஆயிருந்துச்சு. அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, US பிரைஸ் எரோஷன் அண்ட் ஸ்டாக்னன்ட் ரெவன்யூ சிப்லாக்கு வந்து ஷார்ட் டர்ம் ஹடல்ஸ் இருக்கும். நீங்க ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் கம்பெனி. இது வந்து பெட்டர் வேல்யூவேஷன்ல இருக்குதான்னு பார்த்துட்டு
கன்சிடர் பண்ணலாம். நேற்று வந்து நம்ம இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்து ஹை லெவலில் பார்த்துருந்தோம். ஹை லெவலில் பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து 78% ஆஃப் ஆயிருக்குன்னு பார்த்துருந்தோம். ஆனால் ரெவன்யூ வந்து ஆக்சுவலாக வந்து 6% அப்பாக இருக்கு. இதில் கேட்ச் என்னன்னா 1547 கோடி வந்து எக்ஸப்ஷனல் லாஸாக காட்டியிருக்காங்க. அதில் 970 கோடி பியூரா வந்து லேபர் கோடு, அந்த 577 கோடி வந்து டிசம்பர்ல வந்து கேன்சலேஷன் லாஸா சொல்லியிருக்காங்க. கோர் பிசினஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி தான் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் வந்து அரௌண்ட் 2% ஃபாலோ ஆயிருச்சு. இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா brokerage ஸ்டில் வந்து பை ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. ரீசன் வந்து கோர் பிசினஸ் ரெவன்யூ ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த லாஸ் வந்து ஒன் டைம் தான் பாக்குறாங்க. ஸோ லாங் டேர்ம் டிராவல் டிமாண்ட் ஏர்லைனை தூக்கி விடணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஓகே, அடுத்து வந்து செக்டார்ஸ் அப்டேட் பார்க்கலாம் குயிக்கா. ஃபர்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட். நிப்டி ரியாலிட்டி வாஸ் த புவர் பர்ஃபார்மர் டுடே. இன்னைக்கு வந்து -3% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. டிஎல்எஃப் மார்ஜின்ஸ் 19% வரைக்கும் கான்ட்ராக்ட் ஆகியிருக்கு. பட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் இப்போ ஐபிஓக்கு அப்புறம் கிராஸ் டெஃப்ட் வந்து ஃப்ரீ ஆகியிருக்கு. இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். பட் வந்து கரண்ட் ஹை வேல்யூவேஷன் அண்ட் கூலிங் டிமாண்ட் மேல மார்க்கெட் ஒரு கண்ணா இருக்கு. லெட்ஸ் see இப்போ வந்து ரியாலிட்டி செக்டர் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இதுல வந்து டிஎல்எஃப் வேல்யூவேஷன் குறைதான்னு பார்க்கலாம். அடுத்த செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ். சில்வர் அண்ட் கோல்டு வந்து இன்னைக்கு மறுபடியும் வந்து கில்லிங் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சில்வர் இன்னைக்கு ரெக்கார்ட் ஹை பண்ணிருக்கு. ஒரு அவுன்ஸுக்கு $98.5 ரீச் பண்ணிருச்சு. ஜியோ பொலிட்டிக் டென்ஷனால சேஃப் ஹேவன் பையிங் வந்து அதிகமாக இருக்கு. இன்னைக்கு வந்து இந்துஸ்தான் ஜிங்க் ஸ்டாக் வந்து மறுபடியும் 4% மேலே போயிருக்கு. இந்த ப்ரைஸ் மேலே போகும்போது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டும் மேலே போகும். ஸோ இந்துஸ்தான் ஜிங்க் இஸ் த பெஸ்ட் வே டு பிளே திஸ் சில்வர் ரேலி இந்த ஸ்டாக் மார்க்கெட். பட் அகைன் இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்வர் வந்து இட்ஸ் நாட் எ மானிட்டரி மெட்டல், இட்ஸ் த இண்டஸ்ட்ரியல் மெட்டல். ஸோ அதில் வாலட்டைல் அதிகமாக இருக்கும். நீங்கள் சில்வரில் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுங்க. அடுத்து பேங்கிங் செக்டரை பார்க்கும்போது நிஃப்டி பேங்க் வந்து இன்னைக்கு 727 பாயிண்ட்ஸ் விழுந்தாலும் வேல்யூவேஷன் இப்போ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 2.17 தான் இருக்கு. 10 இயர் ஆவரேஜ் பார்க்கும்போது 2.8 இருக்கு. அதோட கம்மியாக தான் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பேங்க்ல வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் 5% கெயின் ஆயிருக்கு. ஏன்னு கேட்டோம்னா அவங்களோட அசட் குவாலிட்டி என்பிஏ வந்து 3.3% பெரிய லெவல்ல வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேங்க்ஸ் ஆர் கரண்ட்லி சேஃப்டி நெட் ஃபார் திஸ் மார்க்கெட். ஸோ நல்ல வேல்யூவேஷன் இருக்க பேங்கை பார்த்து இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டி டெக்னிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா நிஃப்டி இப்போ 200 EMA 25,144 கிட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து 24,700 to 24,800 வந்து சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஜனவரி எண்ட் ஆகும்போது ஃபோக்கஸ் ஃபுல்லாக யூனியன் பட்ஜெட் மேலே தான் ஷிஃப்ட் ஆகும். மார்க்கெட் இப்போ வந்து காஷியஸா இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா இல்ல டிஸ்டர்ப் பண்ணுமான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், மல்டிபேக்ஸ் ஆர் பார்ன் இன் பியர் மார்க்கெட்ஸ். பேங்கிங் செக்டர்ல வேல்யூவேஷன் இப்போ ரொம்ப சீப்பா இருக்கு. ஃபோக்கஸ் ஆன் சாம்பியன்ஸ் வித் வேல்யூவேஷன் கம்ஃபர்ட். இக்னோர் திஸ் ஐபிட்டா நாய்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. See you in the next video. Happy investing.